ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆங்குலர் 4 அப்ளிகேஷனை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக ஆங்குலர் 4 பற்றி ஐடியா இல்லாதவங்க, ஸோ இந்த ஆங்குலர் ஐஓ சைட் இருக்குல்ல, இந்த சைட்டில் ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவாங்க. பேசிக்காக இதில் எல்லா கான்செப்டுமே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் வியூ கிடைச்சிரும் எப்படி என்ன அப்படிங்கிறது. ஸோ ஓகேவா, ஃபஸ்ட்டு ஆங்குலர் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம மிஷினில் நோட் அண்டு என்பிஎம் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஓகேவா, நோட் ஜேஎஸும் நோட் பேக்கேஜ் மேனேஜரும் நமக்கு தேவை. ஓகே, அதுக்கப்புறமா நமக்கு ஆங்குலர் CLI தேவை, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். இது எதுக்கு அப்படின்னா நம்ம மேனுவலாக பண்ணுற ஜாப் எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. நார்மலாக நம்ம ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம HTML ஃபைல், CSS ஃபைல், JS ஃபைல் எல்லாமே க்ரியேட் பண்ணி அதெல்லாம் லிங்க் பண்ணிகிட்ருக்கணும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம கமாண்ட் மூலியமாகவே ஜஸ்ட்டு ஜென்ரேட் காம்பனண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா அதுவாகவே ஒரு HTML ஃபைல், CSS ஃபைல், JS ஃபைல் எல்லாமே நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ நம்ம வேலையை ஈஸியாக வைக்கிறோம். ஸோ அதுக்கு தான் ஆங்குலர் CLI. ஓகேவா, தென் தட்ஸ் இட். பேசிக் டிபெண்டன்சிஸ் இவ்வளோ தான். ஓகேவா, ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ கமாண்ட் பேனலில் போயிட்டு நீங்கள் ng new my app அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா my app அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் ஆகிடும். ஓகே, க்ரியேட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அதுவே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் உங்கள் டைரக்டரிக்குள்ளே. ஓகே, இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஓகே, தட்ஸ் இட். அவ்வளோதான். பேசிக்காக ஒரு ப்ராஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், ப்ராஜெக்ட் செட்டப் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் ng serve அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுவாகவே ஒரு பில்டு க்ரியேட் பண்ணும். க்ரியேட் பண்ணி இந்த ஐஃபன் ஓப்பன் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரௌசரை ஹிட் பண்ணி அந்த லோக்கல் ஹோஸ்ட் URL நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணோம். ஓகே, ஸோ இதை தான் நம்ம எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, உள்ள ஆங்குலரோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ், காம்போனண்ட், சர்வீஸ், ரவுட்டிங், இந்த பேசிக் கான்செப்ட் எல்லாமே நம்ம அப்ளிகேஷனில் கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு நான் என்ன சொன்ன மாதிரி நீங்கள் நோட் என்பிஎம் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆங்குலர் CLI இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்துட்டு npm install at angular/CLI அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களோட CLI பேக்கேஜ் இங்கே இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ng new உங்கள் ப்ராஜெக்ட் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில் பற்றின ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ EMP டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஃபைன், இதில் என்ஜிங்கிறது அந்த ஆங்குலர் CLIயை ரெஃபர் பண்ணுது. ஸோ ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாமே அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஃபைன், இதை நான் உங்களுக்கு அந்த ஆட்டமில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஆட்டம் எடிட்டரில் நான் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ பேசிக் ரெக்வயர்டு ஃபைல் எல்லாமே அந்த ng new அந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்னு கொடுத்ததையும் அந்த ப்ராஜெக்ட்
தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த எஸ்ஆர்சிக்குள்ளே தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே இதுக்குள்ளே தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த மெயின் டிஎஸ் இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து ரூட் ஃபார் தட் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இங்கே தான் நம்ம வந்து அந்த ஆங்குலர் ஆப்பை வந்து பூட்ஸ்ட்ராப் பண்ணுறோன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா, இந்த மாடியூலில் வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருக்கோம் இந்த ஆப் டாட் மாடியூலுக்குள்ளே. ஓகே, ஸோ இந்த மாடியூலில் தான் நாம் வந்துட்டு இதுதான் மெயின் மாடியூல். ஓகே, இதை தான் வந்துட்டு இந்த மெயின் டிஎஸில் வந்து பூட்ஸ்ட்ராப் பண்ணுறாங்க. ஃபைன், இதுதான் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கான பேசிக் திங்ஸ். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ க்ரியேட் பண்ண அப்ளிகேஷன். ஸோ இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே போகணும். ஓகே, ஸோ EMP டீட்டெயில்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ng ser -open அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம ப்ராஜெக்ட் இப்போ பில்ட் ஆகும். ஓகே, பில்ட் ஆகி ப்ரௌசரில் அதுவாகவே ஓப்பன் ஆகும். ஓகே, கிளியர், ஃபைன். நெக்ஸ்ட் இந்த பேஜ் ரெண்டர் ஆகிருக்குல்ல, ஸோ இந்த ஆப் காம்பனண்ட் தான் மாஸ்டர் காம்பனண்ட் ஃபார் திஸ் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இந்த பேஜ் தான் ப்ரௌசரில் ரெண்டர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த பேஜ் பேசிக்காக CLI க்ரியேட் பண்ணுற பேஜ். ஓகே, ஸோ இந்த அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணால் உங்களுக்கு அங்கே வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கம்பைல் ஆகி அங்கே ரெண்டர் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த பேஜில் தான் நம்ம எம்ப்ளாயி டீட்டெயில்ஸை ஷோ பண்ண போகிறோம். ஓகே, இங்கே டைட்டில்னு கர்லி பேசிஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே தான் டூல் பைண்டிங் பண்ணுறாங்க. இந்த டைட்டிலுங்கிறத டிஎஸ் ஃபைலுக்குள்ளே இருக்க, அதாவது டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல், இந்த காம்பனண்ட்டோட டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலில் டைட்டில்னு ஒரு ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து HTML பைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலில் இங்கே ஆப்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் அங்கே டைனமிக்காக பைண்ட் ஆகுது. ஸோ இங்கே நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலும் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். Angular 4 ஆப் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா ப்ரௌசரில் அதுவாகவே ரிஃப்ளெக்ட் ஆகிரும். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இப்போ ஓகே, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி எம்ப்ளாயி டீட்டெயில்ஸை நம்ம பேஜில் ஷோ பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு அரே லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதில் நேம், ஃபாதர் நேம். ஓகே, க்ரியேட் பண்ணிக்கிட்டு இதை வந்து இப்போ HTML பைண்ட் பண்ணணும். ஓகே, எப்படி நேம், ஃபாதர் நேம், அடுத்த ரோவில் ஸ்டார் ng ஃபார் லூப் எதுக்கு நமக்கு தெரியும், சேம் தான், ஐட்ரேட் பண்ணுறதுக்கு, அந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்டை ஐட்ரேட் பண்ணுறதுக்காக. ஓகே, லெட் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறோம் ஆஃப் வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், இந்த டிஎஸ் ஃபைலில் டிஃபைன் பண்ணியிருக்க எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ். ஸோ இதை தான் நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம்.
inside that td so two-way binding curly braces kulla இந்த details இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இந்த டீட்டெயில்ஸில் இருக்கும் அட்ரைட் ஆகும் ஓகே டாட் நேம் ஓகே சேம் வே ஃபார் ஃபாதர் நேம் டேபிளில் க்ளோஸ் பண்ணிடுவோம் டேபிள் ஓகே இப்போ சேவ் பண்ணால் நேம் ஃபாதர் நேம் ஸோ நான் அந்த பேசிக் ஸ்டைல் எழுதியிருக்கேன் ஸோ அதனால் வித் டிஃபைனோடு அங்கே வருது ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்ணோம் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம் அந்த ஆப்ஜெக்டை இங்கே ஐட்ரேட் பண்ணி டேபிளில் ஷோ பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இதே தான் ஸோ என்ன ஒரு இது போடுறோம் அப்படின்னா ஒன் அப்படின்னு ஷேர் பண்ணால் போதும் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் திங் இதை வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகே ஸோ அதுக்கு இன்னொரு ஹெட்டர் ஆட் பண்ணிக்கோ th edit ஓகே இப்போ நம்ம ஒரு பட்டன் வைக்கிறோம் td inside that ஒரு பட்டன் அந்த பட்டனுக்கு ஒரு ஆக்ஷன் எழுதணும் ஓகே எப்படி எழுதுறோம்னா இங்கே ஆங்குலர் 4ல் எல்லாமே ஈவென்ட் பைண்டிங் எல்லாமே இப்படி தான் எழுதணும் ஓகே இதில் எடிட்டுங்கிற ஒரு ஈவெண்ட்டை பைண்ட் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து நம்ம இன்டெக்ஸாக பாஸ் பண்ணலாம் ஓகே ஸோ அப்போ தான் ரோஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் இந்த எடிட்குள்ளே நம்ம இண்டெக்ஸை பாஸ் பண்ணோம் ஸோ அதுக்கு இந்த லூப்பில் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஐன்னு வச்சுக்கலாமா ஓகே ஐ ஃபார் ஐட்ரேஷன் இண்டெக்ஸை பாஸ் பண்ணுறோம் ஸோ இந்த எடிட்கான ஈவெண்ட்டை நாம் டிஎஸ் ஃபைலில் டிஃபைன் பண்ணணும் ஓகே டிஎஸ் ஃபைலில் edit index what we are passing there inside that this dot employee details of index okay so அந்த வேல்யூவை நம்ம இங்கே எடுத்துடலாம் ஸோ ஒரு அலர்ட் போட்டு பார்ப்போம் LERT this dot name okay so இப்போ எடிட் கிளிக் பண்ணதையும் நேம் ஓகே ஸோ நமக்கு அந்த இண்டெக்ஸ் கிடச்சிருச்சு ஸோ அந்த வேல்யூவை நம்ம இன்னொரு ஆப்ஜெக்டில் பைண்ட் பண்ணணும் அப்போ தான் நம்ம எடிட் பண்ண முடியும் ஓகே ஸோ இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை திஸ் டாட் ஸோ திஸ்ஸுங்கிறது ரெஃபரன்ஸ் இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு இந்த அவுட் சைட் டிக்ளேர் பண்ண வேரியபிள் எல்லாத்தையுமே இங்கே ரெஃபர் பண்ண முடியும் ஓகே எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் of index ஸோ இங்கே கரண்ட்டாக செலக்ட் பண்ண ரோவை வந்து இந்த கரண்ட் இஎம்பியில் பைண்ட் பண்ணிட்டோம்
ஸோ இந்த வேல்யூவை நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா இதை ஒரு இன்புட் பாக்ஸில் நம்ம பைண்ட் பண்ணணும் அந்த வேல்யூவை. ஓகே, லைக் திஸ். ஓகே, ஸோ இன்புட் பாக்ஸில் ng மாடல் அப்படிங்கிற வேல்யூவை அந்த கரண்ட் எம்ப்ளாயி டாட் நேமை பைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேல்யூவை நம்ம எடிட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கரண்ட் emp டாட் நேமில் போய் பைண்ட் ஆயிடும். த சேம் வே ஃபாதர் நேம்க்கும். ஓகே, ஸோ இதை அப்டேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இது எரர் வந்திருக்கு, பார்ப்போம். ஸோ இந்த ng மாடல் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸை நம்ம ஆட் பண்ணலை அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸை வந்து நம்ம மாடியூலில் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இன்சைடு மாடியூல் ஃபைலில் நம்ம அதுக்கான டிபெண்டன்சியை ஆட் பண்ணணும். ஓகே, இம்போர்ட் ஃபார்ம் மாடியூல் ரைட் ஃபார்ம்ஸ். ஓகே, இந்த ஃபார்ம் மாடியூலை இங்கே இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ சேவ் பண்ணி பாருங்கள். இந்த ரெஃப்ரெஷ் ஃபைன். ஸோ ஓகே, ஃபைனாக வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ரோவை எடிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேல்யூஸ் ரெண்டும் இந்த பைண்ட் ஆகுது. ஸோ எப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம எடிட் கிளிக் பண்ணும்போது அந்த இண்டெக்ஸை எடுத்து இன்னொரு ஆப்ஜெக்டில் பைண்ட் பண்ணுறோம். அந்த கரண்ட் emp இந்த கரண்ட் emp ஆப்ஜெக்டில் இருக்க நேமை ஒரு இன்புட் பாக்ஸில் பைண்ட் பண்ணியிருக்கோம். அந்த இன்புட் பாக்ஸ் தான் இது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன எடிட் பண்ணாலும் ஸோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகே, சேம் திங் தான். ஓகே, ஸோ இப்படி ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகாமல் நம்ம எப்போ சேவ்னு கொடுக்குறோமோ அப்போ மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக இந்த வேல்யூ நம்ம பைண்ட் பண்ணியிருக்கோம்ல, இப்படி பண்ணாமல் ஆப்ஜெக்ட் அசைன் அந்த ப்ராப்பர்ட்டியை பைண்ட் பண்ணும்போது ஸோ இப்போ டூ வே பைண்டிங்கில் ஒன் வேவாக பைண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்க்கும் இந்த கரண்ட் டீட்டெயில்ஸ்க்கும் கனெக்ஷன் இல்லை, ஜஸ்ட்டு இந்த வேல்யூவை இதில் ரெஃபர் பண்ணிக்கும். ஓகே, இப்போ நம்ம சேவ்னு ஒரு பட்டனை வச்சு சேவ் பண்ணால் மட்டும்தான் அந்த ரோலில் வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி கோடு எழுதணும். ஓகே, இப்போ HTML ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, சேவ்னு ஒரு பட்டன், சாரி சேவ் பதில் அப்டேட்டுன்னு வச்சுக்கலாம், அதுதான் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்டேட்டுன்னு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இந்த பட்டனோட கிளிக்கில் இந்த கரஸ்பாண்டிங் ரோ வேல்யூ வந்து அப்டேட் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபங்க்ஷன் எழுதிக்குவோம். ஸோ அந்த கரஸ்பாண்டிங் ரோ அப்டேட் பண்ணுறதுக்கு அந்த ரோவோட இண்டெக்ஸ் தேவை. ஸோ அப்போ தான் அந்த அரேயில் போய் நம்ம அப்டேட் பண்ண முடியும். ஸோ அதோட வேல்யூவை நம்ம ஒரு செலக்டட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த செலக்டட் இண்டெக்ஸை நம்ம இங்கே ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதை டிஃபைன் பண்ணலன்னு சொல்லுதுல, ஸோ இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஃபஸ்ட் டிக்ளேர். ஸோ இந்த செலக்டட் இண்டெக்ஸை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த this dot emp details இந்த
current component வந்து சேவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து இந்த this dot selected index. ஓகே, got it. என்ன பண்ணுறோம், அப்டேட்னு ஒரு பட்டன் எழுதிக்கிட்டோம் HTML. அந்த அப்டேட் பட்டன் கால் பண்ணால் இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸில் ஆல்ரெடி கேப்சர் பண்ணி வச்ச இண்டெக்ஸில் எடிட் பட்டன் கிளிக் பண்ணும்போது கேப்சர் பண்ண செலக்டட் இண்டெக்ஸில் இந்த கரண்ட் EMP வேல்யூவை பைண்ட் பண்ணுறோம். இந்த கரண்ட் EMP வேல்யூ என்னன்னா இந்த HTML இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸஸ். ஓகே, இங்கே நம்ம அசைன் பண்ணுற வேல்யூவை திரும்ப டூ-வே பைண்டிங்கில் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அப்டேட்டாக இருக்கும் அந்த கரண்ட் EMP வேல்யூஸ். ஓகே, ஸோ எப்படின்னு நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ அப்ளிகேஷன் எடிட் அப்படின்னு கிளிக் பண்ணுறோம். வந்துடுது. இதில் வந்துட்டு ஸ்பேஸ் வந்துட்டு இப்போ அப்டேட் அப்படின்னு கிளிக் பண்ணுறது சேஞ்ச் ஆகுது. ஓகே, இப்போ அடுத்துரும் அப்டேட் அப்படிங்கிறது தான் சேஞ்ச். ஃபைன், காட் இட். ஸோ நெக்ஸ்ட் திங் என்னென்னா அந்த ரோவை டெலீட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு சேம் தான். HTML போய்ட்டு அந்த ரோவில் டெலீட்னு ஒரு ஃபங்க்ஷன் பட்டன் கிளிக்கில் அந்த ரோவை ஸ்லைஸ் பண்ணிட்டா டெலீட் ஆகிடும். ஓகே, ஓகே, டெலீட் அப்படின்னு ஒரு பட்டன் கிளிக் பண்ணி அதோட கிளிக்கில் வந்துட்டு இந்த ஐயோட வேல்யூ பாஸ் பண்ணி சேம் this dot employee dot spliceங்கிற மெத்தட் அரேயில் ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை டெலீட் பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகிற ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இது பில்டின் ஃபங்க்ஷன், நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்லைஸ். அதில் வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணுற இண்டெக்ஸ் எத்தனை எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறோம், ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறோம். தட்ஸ் இட். ஸோ இப்போ வந்து டெலிட் அப்படின்னு கிளிக் பண்ணால் அந்த பர்டிகுலர் எலமெண்ட் ரிமூவ் ஆயிரும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா புதுசாக ஒரு ஆப்ஜெக்டை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸை இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு HTML ஃபைலில் புதுசாக ஒரு பட்டன் இன்க்ளூட் பண்ணுறோம். ஓகே, ஆடுன்னு ஒரு பட்டன் வச்சுக்கிறோம். ஸோ இப்போ ஆட் பட்டனை கிளிக் பண்ணால் புதுசாக ஒரு ரோ ஆட் ஆகணும். ஸோ இந்த ஆடில் ஒரு ஈவெண்ட் டிஃபைன் பண்ணுறோம். இங்கே ஆட் அப்படிங்கும்போது this dot values ஒரு ரோவை புஷ் பண்ணுறோம். ஓகே, எந்த வேல்யூ புஷ் பண்ணுறோம், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க வேல்யூ. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க வேல்யூ இதில் இருக்கும், இந்த கரண்ட் ஆப்ஜெக்டில் இருக்கும். ஓகே, this dot ஆப்ஜெக்ட் அப்படின்னா புதுசாக ஒரு ரோ அரேயில் புஷ் ஆகிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் ஆக்சுவலாக ஃபைன். ஓகே, ஸோ இப்போ ஏதோ ஒரு பட்டன் தான் வந்து எனக்கு விசிபிளாக இருக்கணும். இப்போ ரெண்டு பட்டனுமே விசிபிளாக இருக்குது. ஸோ இப்போ அப்டேட்டுன்னு கொடுத்தா வந்துட்டு அந்த கரண்ட் இண்டெக்ஸ் இந்த 0th இண்டெக்ஸ்னு கொடுத்துருக்கோங்களே, ஸோ அதோட வேல்யூ அப்டேட் ஆகுது. ஸோ இப்படி கான்ஃப்ளிக்ஸ்லாம் ஆகக்கூடாது. ஏதோ ஒரு பட்டன் தான் விசிபிளாக இருக்கும் அப்படிங்கும்போது ஸோ இந்த எடிட் பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த ஈவெண்ட் பைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எடிட் பட்டன் அப்போ இந்த அப்டேட் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸுங்கிறத வந்து எனேபிள் பண்ணணும். ஆட் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வந்து அந்த எடிட் இல்லாதப்போ எனேபிள் ஆகிருக்கணும். அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒரு பூலியன் வேல்யூ செட் பண்ணி வச்சுக்குவோம். என்னென்னா இஸ் அப்டேட் ஃபங்க்ஷனாலிட்டியாக இருந்துச்சுன்னா டைப்பு கூட நம்ம டைப் ஸ்கிரிப்டில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அதோட டைப்பை கூட நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம், டேட்டா டைப். ஓகே, இனிஷியலாக ஃபால்ஸ்ன்னு வச்சுக்கோ. ஓகே,
then is update now this dot update வந்துட்டு true அப்படின்னு செட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம HTML ஃபைலில் ஸோ இந்த அப்டேட் பட்டன்கிட்ட ஸ்டார் ng if ஈக்குவல்ஸ் அந்த வேல்யூ. ஓகே, இப்போ அப்டேட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த அப்டேட் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது எனேபிள் ஆகும். ஓகே, நாட் ஈக்குவலாக இருக்கும்போது ஆட் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற பட்டன் எனேபிளாக இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ டிஃபால்ட்டாக வந்து ஆட் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸுங்கிறது எனேபிளாக இருக்கும். ஃபைன். எடிட் அப்படின்னு கொடுக்கும்போது அப்டேட் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுட்டிங் கான்செப்ட் பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் ரவுட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்வீஸ் பார்க்கலாம். ஏன்னா சர்வீஸ் மூலிமா தான் நம்ம வேல்யூவை ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ சர்வீஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னா நார்மலாக இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சர்வீஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, கமெண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு Ctrl+C கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் பில்ட் ஆகி ரன் ஆகிட்டுருக்குல அது ஸ்டாப் ஆகிட்டு அதில் கமெண்ட் கொடுக்குறோம் ng ஜீனா ஜெனரேட். ஓகே, ஜென்ரேட் சர்வீஸ் என்ன நேமில் வேணும் emp டேட்டா அப்படின்னு ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த சர்வீஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த சர்வீஸ்க்கான ஃபைல்ஸ்லாம் இப்போ நம்மக்கிட்ட இருக்கும். ஓகே, இதுதான் அந்த சர்வீஸ்க்கான ஃபைல்ஸ். சர்வீஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு காம்பனண்ட் தான் இருக்குது. ஓகே, அந்த காம்பனண்ட்டில் இருக்க வேல்யூஸ்க்கு இன்னொரு காம்பனண்ட்டில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது நமக்கு சர்வீஸ் தேவைப்படும். ஸோ இந்த காம்பனண்ட் இருக்க வேல்யூவெல்லாம் அந்த சர்வீஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் நம்ம இன்னொரு காம்பனண்ட் இப்போ ஆப் காம்பனண்ட் என்ன இருக்குது, இன்னொரு காம்பனண்ட் அந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ இந்த வேல்யூவை அந்த கண்ட்ரோலரில் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த காம்பனண்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சர்வீஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு இந்த சர்வீஸை நாம் ng ஜென்ரேட் சர்வீஸ்னு போட்டு ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஜென்ரேட் பண்ண சர்வீஸை இந்த மாடியூலில் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நாம் வந்து குளோபலாக அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நார்மலாக இதே மாதிரி தான் டிபெண்டன்சி அந்த சர்வீஸோட டிபெண்டன்சியை இம்போர்ட் அந்த சர்வீஸோட நேம் ஃப்ரம். ஓகே, சர்வீஸோட நேம் என்ன emp டேட்டா சர்வீஸ். அதோட பாத் வந்துட்டு டாட் ஸ்லாஷ். ஸோ பார்த்து இம்போர்ட் பண்ணியாச்சு. அதை ப்ரொவைடரில் அப்டேட் பண்ணிக்கிறோம். ஓகே, இதுதான் சர்வீஸ் ப்ரொவைடர். நம்ம இந்த சர்வீஸை இம்போர்ட் பண்ணி ப்ரொவைடரில் டிஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, த சேம் வே இந்த சர்வீட்டை நம்ம காம்பனண்ட்லேயும் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணோம். ஓகே, இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் எதுக்குன்னா இந்த EMP சர்வீஸை இதுக்குள்ளே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, சர்வீஸ்
கொடுத்து ஸோ இந்த இஎம்பி டேட்டா சர்வீஸுங்கிறது எல்லாமே இந்த இ சர்வீஸில் இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த சர்வீஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஸோ இதில் இப்போ இந்த சர்வீஸில் நம்ம என்னென்ன வேல்யூலாம் ஸ்டோர் பண்ணுறோமோ அதை நம்ம வந்து குளோபலாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த வேல்யூவை. ஓகே, அது எப்படிங்கிறத நான் ரவுட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆங்குலர் ரவுட் பண்ண போகிறோம். அதாவது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு இந்த ரவுட்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி மூலிமா ஆங்குலரில் அச்சீவ் பண்ணுறாங்க. அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, பிஃபோர் தட், அதாவது ரவுட்டிங்க்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ணணும். என்னென்னா இன்னொரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட ஆப் காம்பனண்ட் இருக்குது. ஓகே, நம்ம இன்னொரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுறோம். எதுக்கு பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ரோ இருக்குது, இந்த ரோவில் இருக்க வேல்யூவை இந்த டேபிளில் இன்னொரு காலம் ஆட் பண்ணுவோம், வியூன்னு சொல்லிவிட்டு. ஓகே, வியூன்னு ஆட் பண்ணிட்டு அந்த வியூ பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு வந்துட்டு அந்த பர்டிகுலர் ரோவோட வேல்யூ வந்து இன்னொரு காம்பனண்ட்டில் ஷோ ஆகணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோ செலக்ட் பண்ணேன்னா இந்த ராச்சுங்கிற நேமோ ராமுங்கிற நேமோ அந்த காம்பனண்ட்டில் டிஸ்பிளே ஆகணும். ஓகே, எது மூலிமா அப்படின்னா சர்வீஸ் யூஸ் பண்ணி சர்வீஸில் அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணி அந்த காம்பனண்ட்டில் நம்ம ஷோ பண்ணலாம். ஓகே, அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுறோம், ng generate காம்பனண்ட் நேம் என்ன, எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு காம்பனண்ட். ஓகே, ஸோ இதுவாக இந்த ஃபைல்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கும். ஓகே, CLI எல்லாமே க்ரியேட் பண்ணி கொடுத்துருது நமக்கு. ஜஸ்ட் அதில் போயிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாயின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். அதில் அந்த காம்பனண்ட் எல்லாமே வந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த காம்பனண்ட்டை என்ன பண்ணணும்னா இங்கே அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆப் காம்பனண்ட்டில் ஒன் ஒரு காலம் ஆட் பண்ணிப்போம், வியூ சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அந்த வியூவை கிளிக் பண்ணும்போது நமக்கு இண்டெக்ஸ் பாஸ் ஆகணும். இண்டெக்ஸ் பாஸ் பண்ணுறோம். ஓகே, சேம் தான் இங்கே எப்படி பைண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஆனால் எதில் ஸ்டோர் பண்ண போகிறோம், இ சர்வீஸில் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, ஒரு குளோபல் சர்வீஸ் திஸ் டாட் இ சர்வீஸ் டாட் ஒரு வேரியபிள் என்னென்னா டேட்டா அப்படின்னு வச்சுக்கோ. ஓகே, அந்த டேட்டாவில் இந்த ஸ்டார்ட் அந்த கரண்ட் ரோ டீட்டெயில்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இந்த டேட்டா என்ன சொல்லுது, டேட்டாங்கிறது இல்லைன்னு சொல்லுது. ஸோ அந்த சர்வீஸில் டேட்டாங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை. நம்ம இப்போ டிக்ளேர் பண்ணிப்போம் எனி டைப் அப்படின்னா இது வந்து எந்த டைப் ஆகினாலும் இருந்துக்கலாம். ஓகே, நீங்கள் இங்கே எனின்னு கொடுக்காம விட்டிங்கன்னா இங்கே எரர் அடிக்கும். ஓகே, அது எந்த டைப் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனின்னு கொடுத்துக்கிட்டால் எந்த டைப்பாக வேணாலும் இருந்துட்டு போகுது அப்படின்னு அது விட்டுரும். ஓகே, ஸோ எரர் போயிடுச்சுல. ஃபைன். இப்போ என்ன பண்ணணும், இந்த இ சர்வீஸ் டேட்டாவை வந்து நாம் எம்ப்ளாயி காம்பனண்ட்ஸில் எடுக்கணும். இந்த ng-init ஃபங்க்ஷன் என்னென்னா, இந்த நார்மலாக இந்த காம்பனண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகும். ஓகே, இந்த init ஃபங்க்ஷன்
கால் ஆகும். ஓகே, ஸோ அங்கே பண்ண மாதிரியே சேம் அந்த இ-சர்வீஸ் டேட்டாவை இம்போர்ட் பண்ணணும். தென் என்ன சொல்லுது, பாத் தப்பாக இருக்குன்னு சொல்லுது. ஸோ டபுள். ஓகே, கிளியர். சேம் அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே அந்த இ-சர்வீஸை பாஸ் பண்ணணும். சேம் கோட் தான். இ-சர்வீஸை பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஒரு செலக்டட் எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். செலக்டட் எம்ப்ளாயியில் this dot selected employee equal to this dot e-service dot data. ஓகே, ஸோ இங்கே ஆப் காம்பனண்ட்டில் செட் பண்ண வேல்யூவை நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஓகே, எடுத்துட்டு நம்ம அதை வியூவில் ஷோ பண்ணணும். ஓகே, ஸோ எம்ப்ளாயி ஒர்க்ஸ் ஹியர். நேம். ஓகே, நேம் என்ன அப்படிங்கிறத ஒரு டேங்கில் போடுவோம். நெக்ஸ்ட் லைன் வரதுக்கு கர்லி பேசிஸில் செலக்டட் எம்ப்ளாயி டாட் நேம். ஓகே, சேம் வே ஃபார் ஃபாதர் நேம் ஆல்சோ. என்ன கொடுத்துருக்கோம், எஃப் நேம் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ பேஜ் ரெண்டும் க்ரியேட் பண்ணியாச்சு. ஆனால் இது ரெண்டையும் லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ரவுட்டிங் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ரவுட்டிங் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா ஆப் டாட் மாடியூலில் இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, ரவுட்டர் மாடியூல் அப்படின்னு சொல்லி இம்போர்ட் பண்ணணும். இந்த வேல்யூவை இந்த இம்போர்ட்டர் டீட்டெயில்ஸில் செட் பண்ணிடுறோம். தென் நாம் அந்த ரூட்டை டிஃபைன் பண்ணணும். அப்படின்னா ஸோ இந்த யூஆர்எல்லில் இந்த வியூ பட்டனை கிளிக் பண்ணும்போது எந்த பேஜ் போகணும் அப்படிங்கிறத நாம் இங்கே டிஃபைன் பண்ணுறோம். அதுதான் இந்த ரூட்ஸில் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ ரூட்ஸில் நார்மலாக ஒரு கான்ஸ்டன்ட் டேட்டா டைப்பில் ரூட்ஸை டிக்ளேர் பண்ணி, ஸோ இப்படி டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த ரூட்டை வந்து இதில் கொடுக்கணும். ஃபார் ரூட் அந்த ஆப் ரூட்டுன்னு ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள் இருக்குல்ல, ஆப் ரூட்ஸ் தென் யூஸ் href. ஓகே, ஃபைன். இங்கே ரூட்டை டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ சேம் திங் வியூ பட்டன் கிளிக் பண்ணும்போது நமக்கு அங்கே வரணும்ல. ஸோ ப்ராஜெக்ட் இப்போ ரன்னாக இருக்கு. இன்ஜி சார் ஓப்பன் ஃபைன். ஸோ அப்ளிகேஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வியூ பட்டன் கிளிக் பண்ணும்போது நம்ம அந்த பேஜுக்கு நேவிகேட் பண்ணி வரணும். ஓகே, ஸோ அதுக்கு இதுலேயும் அந்த ரவுட்டர் மாடியூலை நாம் இன்க்ளூட் பண்ணிவிட்டு சேமே ஒரு சர்வீஸ் இம்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த ரவுட்டரையும் நம்ம இம்போர்ட் பண்ணோம். ப்ரைவேட் வேரியபிளாக ரவுட்டர். ஓகே, hyphen router. ஓகே, ஸோ இப்போ வியூ பட்டன் கிளிக்கில் நாம் நேவிகேட் பண்ணணும். ஸோ இந்த ரவுட்டர்
this dot router dot navigate by URL. நேவிகேட்டும் கொடுக்கலாம், நேவிகேட் பை யூஆர்எலும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ எந்த பேஜுக்கு நேவிகேட் ஆகணும் நம்ம ஆல்ரெடி இங்கே டிஃபைன் பண்ணி வச்சுருப்போம்ல ஆப் மாடியூலில். ஸோ டீட்டெயில்டு வியூ அப்படின்னா அது வந்து எம்ப்ளாயி காம்போனண்ட்டை ரெஃபர் பண்ணும். ஓகே, ஸோ அந்த நேவிகேட் பை யூஆர்எல்ல இந்த காம்போனண்ட்டை நம்ம செட் பண்ணோம். ஓகே, தட்ஸ் இட். இப்போ இந்த பட்டன் கிளிக்கில் வந்துட்டு அந்த காம்போனண்ட் வந்து ஷோ ஆகும். ஓகே, ஒன் திங் we missed, எங்கே ஷோ ஆகணும் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கல அந்த டெம்ப்ளேட்டில். ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த ஆப் காம்போனண்ட் HTML அந்த ரவுட்டிங்கில் நம்ம சொல்கிறோம்ல அந்த பேஜோட HTML வந்து எந்த இடத்துல பைண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரவுட்டர் அவுட்லெட் அப்படிங்கிற இந்த பாட்டுக்குள்ளே தான் அது வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், ஸோ ரவுட்டர் அவுட்லெட். ஓகே, இந்த ரவுட்டர் அவுட்லெட்டுக்குள்ளே ஸோ உங்களுக்கு எங்கே வரும் அப்படிங்கிறதுக்காக இதை போட்டு காமிக்கிறோம். எதுக்கு கீழே, ஸோ சேம் பேஜில் இந்த பேஜில் இந்த ரவுட்டர் அவுட்லெட் இந்த இடத்துல வரும். இந்த எம்ப்ளாயி காம்போனண்ட்டு வந்துட்டு இந்த ரவுட்டர் அவுட்லெட்டு கீழே இங்கே வரும். ஓகே, அதுதான் இந்த ரவுட்டிங் கான்செப்ட், ரவுட்டரோட ஃபங்க்ஷனாலிட்டி அதுதான். ஓகே, வியூ அப்படின்னு கிளிக் பண்ணால் நேம் ராஜ், ஃபாதர் நேம் ராம். ஓகே, got it. நம்ம ரவுட்டிங் ஃபங்க்ஷனாலிட்டியும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் உங்களுக்கு எப்படி நம்ம சேவ் பண்ண வேல்யூவை சர்வருக்கு ரெக்வஸ்ட்டாக கொடுக்கறது, சர்வரில் போய் அப்டேட் பண்ணுறது, அதாவது HTTP கால் மூலிமா எப்படி சர்வரில் இருக்க டிபியில் அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷனில் சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ, பை பை, ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு இதில் ஏதாவது புரியல இல்லை இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் போடலாம். ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ.